சரி போர்டு ரப் பண்ணிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எக்ஸாம்பிள் 1.11 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, பாருங்க. Example 1.11. Prove that cos theta minus sin theta cos theta is orthogonal. Okay, so this is some. Prove that cos theta minus sin theta cos theta is orthogonal. ஆர்த்தோகனல்னா என்னன்னு தெரியணும் முதல்ல. ஓகே, வாட் இஸ் கால்ட் ஆர்த்தோகனல்? ஆர்த்தோகனல்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஆர்த்தோகனல் மீன்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்கு, அந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் இருக்கு, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும், இப்படி மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே, இப்படி மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே, விச் வில் பி ஐ அப்படின்னு வந்தால் தட் இஸ் ஆர்த்தோகனல். ஓகேங்களா? மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸையும் மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் ஐங்கிற மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? 2/2 எப்படி இருக்கும், 3/3 எப்படி இருக்கும்னு தெரியும். ஓகே ஓகே, ஸோ ட்ரை பண்ணலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்கு, ஏ டிரான்ஸ்போஸ்னா என்னன்னு தெரியும். ஸோ நம்ம டைரெக்டாகவே எழுதிடும். ஓகேங்களா? இதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏ டிரான்ஸ்போஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ மேட்ரிக்ஸ் என்ன, காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. டிரான்ஸ்போஸ்னா என்ன, ரோ காலம் மாறும். ஸோ காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகே, ஏ எழுதிட்டோம், ஏ டிரான்ஸ்போஸ் எழுதிட்டோம். ரெண்டையும் நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, மல்டிப்ளை பண்ணலாமா? எப்படி? ரோ காலம். ஓகே, மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன ஒன்று சொல்லுங்க போல டக்குன்னு ஸ்பீடா. காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. நெக்ஸ்ட்டு சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. நெக்ஸ்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. ஓகே, சப்ஸ்டிட் பண்ணலாமா? சாரி, மினிமைஸ் பண்ணலாமா? சிம்பிளிஃபை பண்ணலாமா? உடனே என்ன வரும்? காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா 0. ப்ளஸ் டேர்மும் மைனஸ் டேர்மும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கேயும் ப்ளஸ் டேர்ம் மைனஸ் டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஓகே, தேர்ஃபோர் இங்கேயும் 0, இங்கே sin square theta plus cos square theta. What is sin square theta plus cos square theta? 1. Okay, therefore equal to 1 0 0 1. Okay, therefore a transpose equal to 1 0 0 1, which is nothing but I2. Okay, therefore this matrix is orthogonal. A is ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? புரியுதுல? சிம்பிள் தானே? இது தானே இருக்கு.
இதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லையா? ஆர்த்தோகனல்னால் என்னன்னு நமக்கு தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? ஆர்த்தோகனல்னால் என்ன? மேட்ரிக்ஸு அதோட டிரான்ஸ்போஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஐன்னு கிடைக்கணும். ஓகேங்களா? இங்கே நம்ம 2/2 மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஐ வந்து I2ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு 3/3 மேட்ரிக்ஸ்னா I3. ஓகே, ஈஸி தான், புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்களா? இல்லை அடுத்த சம் போகலாம்? அடுத்த சம் போகலாம். ஓகே, ஸோ இந்த சம் பாருங்க. எக்ஸாம்பிள் 1.12. இஃப் A equal to 1/7 into matrix 6 minus 3A B minus 2 6 2C3 is orthogonal, find A, B and C and hence A inverse. இந்த சம் எழுதும்போது நீங்கள் ஒரு சில கன்ஃபியூஷன் ஆகும். எந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆகும் அப்படின்னா, 6ன்னு போட்டிருக்கிறீங்களா, அதுக்கு தெரியாமல் பின்னு படிச்சிருவீங்க, இல்லைனா பிங்கிறத 6ன்னு பார்த்துக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஏக்கு பதிலாக ஒரு வேளை 9ன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்கும். கன்ஃபியூஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது பி ஏ சி. ஓகே, ஸோ கன்ஃபியூஷன் ஆகாமல் அதுக்கு ஏதாவது ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் சொல்கிறது இப்போ உங்களுக்கு புரியாது, பின்னரே புரியும். ஓகே, இது வாங்க ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஆர்த்தோகோனல் அப்படின்ட்டாங்க. ஆர்த்தோகோனல்னா என்ன? A into A transpose equal to I. ஓகேங்களா? ஸோ ஆர்த்தோகோனல் மீன்ஸ் A into A transpose equal to I. ஓகே, இங்கே வந்து I வந்து 2/2 மேட்ரிக்ஸ், ஸோ I2ன்னு போட்டோம். இங்கே 3/3 மேட்ரிக்ஸ், ஸோ I3ன்னு போட்டுக்கலாம். ஐ ஹோப் யூ நோ வாட் இஸ் I3. ஐடென்டி மேட்ரிக்ஸ் 3/3 என்ன? 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஓகே, வாங்க கண்டுபிடிக்கலாம் ஆன்சர். ஏ என்ன? 1/7 6 minus 3A B minus 2 6 2C3. ஓகே, ஸோ ஏ மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஏ டிரான்ஸ்போஸ். ஏ டிரான்ஸ்போஸ் என்ன? வெளியில் இருக்கிறவங்க அப்படியே தான் இருப்பார், உள்ளே இருக்கிறவங்க மட்டும் டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். ரோலாம் காலமாக மாறும், காலம்லாம் ரோவாக மாறும். ஸோ 6B2 minus 3 minus 2CA6 3 எழுதிட்டேன்னா ஈக்குவல் டு என்னது? என்ன வரும்? I3 because orthogonal. This is orthogonal. Therefore நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. என்னது? 1 0 0 0 1 0 0 0 1. ஓகே, இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். 1/7 into 1/7 1/49. ஓகே, 1/49 into மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியுமில்ல, எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? ரோ காலம். ஓகே, மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். பிங்கிறத மாற்றி B6 எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். 6 into 6 36. ஐயோ சாரி, 36 minus 3 plus 9A square. Okay, next first row second column 6B plus 6 plus 6A. Okay, next 6 into 2 12 minus 3C plus 3A. Okay, next B6B minus 6 plus 6A. Okay,
நெக்ஸ்ட் b ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 36. நெக்ஸ்ட் 2b minus 2c plus 18. Okay, next 12 minus 3c plus 3a. Okay, next 2b minus 2c plus 18. Okay, next 4 plus c square plus 9, which is equal to 100,010,001. ஓகேங்களா? 49 இங்கே எப்படி இருக்காரு? டிவைடில் இருக்காரு. அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அதுவும் இல்லாமல் உள்ளாரையும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி அதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணுங்க, என்ன வரும்? 36 plus 9 45 plus a square. நெக்ஸ்ட்டு அப்படியே தான் இருக்கும். ஸோ 6a 6b plus 6. நெக்ஸ்ட்டு 3a minus 3c plus 12. Next 6a plus 6b minus 6. Next b square plus 40. 2b minus 2c plus 18. 3a minus 3c plus 12. 2b minus 2c plus 18. c square plus 13, which is equal to, இந்த 49 டிவைடில் இருக்குது, அங்கே போனால் மல்டிப்ளை. ஸோ உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 49 0 0 0 49 0. ஓகே, ஸோ அவ்வளோதான், ஆன்சர் வந்துருச்சு. எப்படி வந்துருச்சுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 45 plus a squared equal to 49. ஓகே, therefore 45 plus a squared which is equal to 49. 45 இங்கே எப்படி இருக்குது? ப்ளஸில் இருக்குது, அங்கே போனால் மைனஸ். ஓகே, ஸோ a squared equal to 49 minus 45 is nothing but 4. Therefore a equal to 2. ஓகேங்களா? ஆனால் இங்கே நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, அப்படியே டைரெக்டாக 2ன்னு போட்டக்கூடாது. என்ன அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2, ப்ளஸ் 2ஆகவும் இருக்கலாம், மைனஸ் 2ஆகவும் இருக்கலாம். ஸோ ஏக்கு முன்னாடி ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு போட்டுக்கலாம். ஓகே, அதையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், கடைசியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஏ கண்டுபிடிச்சி. நெக்ஸ்ட்டு பி எங்கே இருக்காரு? இங்கே b ஸ்கொயர் ப்ளஸ் 40. ஸோ b ஸ்கொயர் ப்ளஸ் 40 ஈக்குவல் டு 49. அப்போ b ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. அப்போ b ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. ஓகே, நெக்ஸ்ட்டு சி கண்டுபிடிக்கலாமா? சி ஸ்கொயர் ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 49. சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 அங்கே போயிடுச்சுன்னா என்ன வரும்? 36. ஸோ சி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. ஓகே, நமக்கு கிடச்சிருக்காங்க. ஆனால் அவங்கள யார் ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்ஸு போடுறதா மைனஸ் போடுறதா நமக்கு தெரியல. கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அடுத்த ஃபார்முலா எடுக்கிறோம், அடுத்த ஸ்டெப் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸில் எது போடும் கன்ஃபியூஷனாக இருக்கும். தேர்ஃபோர் இப்போ நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எடுத்தோம்ல, அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த எடுத்துக்கிறோம், இந்த எலமெண்ட் எடுக்கிறோம். ஓகே, சொல்லுங்கள் பார்க்கலாம். 6a plus 6b plus 6 equal to 0. ஓகே, காமனாக 6 வெளியில் எடுக்கலாமா? எடுத்தோம்னா என்ன வரும்? a plus b plus 1 equal to 0. 6 மல்டிப்ளைல இருக்குது, அங்கே போனால் டிவைட். 0 by anything 0. ஸோ
a plus b plus 1 equal to 0, a plus b equal to minus 1. ஓகே, அப்போ ஏவையும் பியும் கூட்டினா -1 வரணும். அப்போனா என்ன வாய்ப்பு இருக்கு? ஏவை விட பி வந்து பெருசாக இருக்கணும், ஆனால் மைனஸாக இருக்கணும். அப்போ தான் இந்த -1 வர வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் பெருசாக இருக்கணும், ஆனால் அந்த வேல்யூ மைனஸில் இருக்கும். ரெண்டு பேரில் யார் பெருசு? ஏ பெருசா பி பெருசா? பி தான் பெருசு. அப்படி பெருசாக இருக்கிறவரை எப்படி இருக்கணும்? மைனஸில் இருக்கணும். அப்போ தான் -1 வரும். தேர்ஃபோர் இது எப்போ பாசிபிளாக இருக்கும்? ஏ வந்து 2வாக இருந்து பி வந்து -3ஆக இருந்தால் மட்டும்தான் பாசிபிள். கரெக்டா? இது எப்போ பாசிபிள்? ஏ 2வாக இருந்து பி -3ஆக இருந்தால் மட்டும்தான் பாசிபிள். ஸோ ஏ வேல்யூ கிடச்சிருச்சு, பி வேல்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு சி வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? சும்மா ஏதாவது ஒரு இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இதுலேயே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? 3a - 3cலேயே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ 3a - 3c + 12 = 0. காமனாக 3a வெளியில் எடுக்கிறேன். எடுத்தனா என்ன வரும்? a - c + 4 = 0. 3 மல்டிப்ளைல இருக்கு, அங்கே போனால் டிவைடில் 0வாக தான் ஆகிடும். ஸோ a - c, a வேல்யூ என்ன? 2. ஸோ 2 - c + 4 = 0. 2 + 4 6. ஸோ -c + 6 = 0. -c அங்கே போனால் +c ஆகிடும். ஸோ சி வேல்யூ என்ன? ப்ளஸ் வேல்யூ தான். தேர்ஃபோர் நமக்கு கிடைச்சிருச்சு. ஏ வந்து +2, பி -3, சி வந்து +6. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த மேட்ரிக்ஸை மாற்றி எழுதுங்க பார்க்கலாம். மாற்றி எழுதணும்னா எப்படி வரும்? தேர்ஃபோர் ஏ = 1/7, 6 - 3, 2, -3 - 2, 6, 2, 6, 3. ஓகேங்களா? ஸோ மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சா? நெக்ஸ்ட் அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏ இன்வர்ஸும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக கஷ்டமா? ஈஸி. ஓகே, ஸோ அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏ இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? ஏ இன்வர்ஸ் which is equal to 1 divided by determinant of A into adjoint of A அப்படின்னு போட்டு என்ன பண்ணக்கூடாது? கண்டுபிடிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க? திஸ் இஸ் ஆர்த்தோகோனல். பட் அப்படியே கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஆர்த்தோகோனல் சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸே போக தேவையில்லை. ஏன்னா நம்மகிட்ட என்ன ஃபார்முலா இருக்குது ஆல்ரெடி? ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ப்ரீ மல்டிப்ளைட் பை ஏ இன்வர்ஸ். ஓகே, ஏ இன்வர்ஸால் ப்ரீ மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஏ இன்வர்ஸ். சாரி, ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஐ. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் என்ன மாறிடும்? ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ ஐன்னு மாறும். கரெக்டா? ஐ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஐங்கிற மேட்ரிக்ஸை வச்சு எதை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன தான் கிடைக்கும்? அந்த மேட்ரிக்ஸே தான் கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ ஐங்கிற மேட்ரிக்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணால் அதே தான் கிடைக்கும். தேர்ஃபோர் இந்த ஃபார்முலா வந்து என்னவா மாறும்? ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். ஸோ ஏ வேல்யூ இருக்கு இல்லையா, அதை டிரான்ஸ்போஸ் பண்ணாலே அதுதான்டா இன்வர்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் which is equal to 1/7 இன்ட்டு இதை அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. 6 - 3 2 -3 - 2 6 2 6 3. That's all. ஸோ திஸ் இஸ் ஏ இன்வர்ஸ். ஓகேங்களா? கொஷின் மாதிரியே இருக்கா? தட் மீன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி தானே இருக்குது. ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்குது, சேமாக தான் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல். இப்படி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்?
ஏபிசி கண்டுபிடிச்சோம், இன்வர்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இங்கே நம்ம முக்கியமாக கண்டுபிடிக்க வேண்டிய வார்த்தை என்ன? ஆர்த்தோகனல். ஆர்த்தோகனல்னா என்ன? A into A transpose equal to I. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாலாம் போடாமல் என்ன பண்ணலாம்? ஆர்த்தோகனல்னு சொன்னனால அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஏ இன்வர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சிம்பிள். ஓகே, அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஒரு டைம் அப்படியே பாருங்கள். ஓகே, போர்டு ரப் பண்ணிடலாமா? ஓகே ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு நியூ டாபிக் உள்ள போகிறோம், ஒரு நியூ டெக்னிக் உள்ள போகிறோம். ஓகேங்களா? நியூ டெக்னிக் என்னென்னா அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸஸ்